தமிழ் மக்களுக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். ஒன்று, எல்லா மாநிலங்களையும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் போராட்டங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நாங்கள் தான் எல்லாருக்குமே ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. இங்க சென்னையில் இப்போ மெரினால பெரிய அளவில் மாணவர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவா இப்போ வந்திருக்கோம். பட் ஆனால் கோரிக்கைகள் எல்லாமே தமிழ்நாடு முழுக்க மக்களுடைய மனசுல என்ன இருக்கோ அதை தான் கோரிக்கை வச்சிருக்கோம். ஒன்று, ஜல்லிக்கட்டு நடந்தே ஆகணும், இது எங்களுடைய வாழ்வுரிமை. ஜல்லிக்கட்டு நடத்துறதுன்றது அது நடந்து ஆகணும்ன்றது தான் எங்களுடைய முதல் கோரிக்கையாக வச்சோம். அதை என்ன சொல்லியிருக்கோம்னா, சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம். ஐயா பேசியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, நாளைக்கு அறிக்கை விடுவான்னு சொல்லியிருக்காங்க, அதை நாங்கள் நம்புறோம். ரெண்டாவது, ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டதுக்கு பிசிஏ சட்டத்தில் செக்ஷன் 22ல அதை சேர்த்தாங்க. 22ல முதல்ல சேர்த்தாங்க. அதை எடுத்துட்டு செக்ஷன் 27ல, அதாவது செக்ஷன் 27ல என்ன சொல்றதுன்னா, போலீஸோ இல்ல ராணுவத்திலேயோ நாய்களோ இல்ல குதிரைகளோ யூஸ் பண்றாங்க, ஆனா அதை மிருகவதைன்னு சொல்றது கிடையாது. அந்த மாதிரி பட்டியல்ல எங்களுடைய காளைகளையும் சேர்க்க வேண்டும். சேர்த்து விட்டால் பிசிஏ செக்ஷன்ல இதை சேர்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு தடை நடத்துறதுக்கு நமக்கு தடை கிடையாது. அதை வலியுறுத்தணும். ஸ்டேட் கவர்மெண்ட் மக்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து டெல்லியில பிரஷர் கொடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை பண்ண வச்சே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்வை இங்க சொல்லியிருக்கோம். அவங்க செய்யறோம்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவது, அலங்கநல்லூர்ல நடந்த விஷயங்கள் மனசை உருக்கின விஷயம். ஏன்னா நம்ம சகோதர சகோதரிகள் அவங்க உரிமைக்காக போராடும் பொழுது அவங்க மேல தடியடி நடத்தோ போலீஸ் அரெஸ்ட் பண்றதோ பார்க்கும்பொழுது உணர்வு பொங்கனால தான் நாங்க எல்லாருமே வெளில வந்திருக்கோம். அதனால அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எஸ், அவங்க மேல இருக்க எஃப்ஐஆரை எடுத்துடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வச்சோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு அமெரிக்காவில் வெர்ஜினியால இருக்கிற பீட்டான்ற ஒரு நிறுவனம் அவங்களுக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டு கல்ச்சரை பத்தி, நம்மளுடைய கலாச்சாரம் பத்தி என்ன தெரியும், நம்ம மாடுகளை நம்மளுடைய காளைகளை எப்படி வளர்க்குறோம்னு அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா வெளிநாட்டு மாடுகளை இங்க இறக்குமதி பண்ணி சதி செய்ய வேண்டிய வேலைகள்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட நிறுவனம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, அதை பேன் பண்ணணும் அப்படின்ற ஒரு முக்கியமான கோரிக்கையையும் நாங்க அமைச்சர்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். அதுக்கும் அவங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இத அவங்க நிறைவேற்றணும். நாளைக்கு காத்தாயில முதலமைச்சர் என்ன சொல்றாரோ, என்ன அறிக்கையில சொல்றாரோ அதை பொறுத்து தான் இதுக்கப்புறமும் நம்மளுடைய போராட்டங்கள் எப்படி இருக்கும்ன்றது சொல்ல முடியும். அவருடைய அறிக்கை பொதுமக்களாலே உங்களது, இது எங்களுடைய குழுன்ற அறிக்கையில வெறும் நாங்க சும்மா நெகோசியேஷனுக்கு வந்திருக்கோம், அவ்வளவுதான். இது உங்களுடைய போராட்டம் மட்டும்தான். அந்த அறிக்கை உங்களுக்கு சம்மதம் என்றால் அருமை, இல்லையா போராட்டம் சத்தியமா தொடரும். இத ஆணித்தரமா சொல்லிக்கிறேன். சந்திரமோகன், போராட்டம் நடந்துட்டு இருக்கு. மெரினால ஆயிரக்கணக்கான, உங்களுக்கே தெரியும் நண்பர்கள், நீங்க பாத்திருக்கீங்க, ஆயிரக்கணக்கான பேரு குடும்பத்தோட குழந்தைகளோட பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடக்குறாங்க. நம்மளுடைய மக்கள் தான் பிளாட்ஃபார்ம்ல தூங்கிட்டு இருக்காங்க குழந்தைங்களோட. அவங்க எழுந்து எங்கேயும் போற மாதிரி இல்ல. அவங்க இன்னைக்கு மெரினா பீச்ல தான் தூங்க தான் போறாங்க. நாளைக்கு நம்மளுடைய முதல்வர் கொடுக்கும் அறிக்கையில் தான் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் தொடருமா இல்லையா என்பது உள்ளது. அதை நான் மாண்புமிகு அமைச்சர்களிடம் மீடியா மூலமா தெரிவிச்சுக்கிறேன். தயவு செய்து எங்கள் முதல்வர் திரு ஓபிஎஸ் அவர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு, மக்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு எங்க பக்கம் இருங்க. ஆந்திரால சந்திரபாபு நாயுடுவால பண்ண முடியுதுன்னா தமிழ்நாட்டில் பண்ண முடியாதா? இல்லைன்னா எங்க ஜல்லிக்கட்டை எங்கள் நடத்துறதுக்கு தடை பண்ணாதீங்க, நாங்க நடத்துவோம். இது எங்களுடைய வாழ்வாதாரம், எங்களுடைய வாழ் உரிமை, எங்களுடைய பிறப்புரிமை மாதிரி இது. அதனால தயவு செய்து நாங்க எடுக்கிற ஒரே ஒரு விண்ணப்பம், சீஃப் மினிஸ்டர் கிட்ட, முதலமைச்சர் கிட்ட, எங்களுக்கு ஆதரவு தாங்க, ஜல்லிக்கட்டை நடத்துறதுக்கு உதவுங்க. நன்றி. இப்ப உங்களுடைய கோரிக்கைக்கு மதிப்பளிச்சுதானே தமிழக அரசு பேச்சுவார்த்தை கூப்பிட்டு இருக்காங்க, அமைச்சர்கள் பேசியிருக்காங்க. சோ இதை நீங்க விட்டுட்டு அடுத்த எப்படி அதை நீங்க எடுத்துக்கலாம்? இல்ல, எப்பவுமே ஒரு போராட்டம் ஒண்ணு இருக்குன்னா நெகோசியேஷன்ஸ் நடக்கும், பேச்சுவார்த்தைகள் நடக்கும். பேச்சுவார்த்தை இந்த பேச்சுவார்த்தை நல்லபடியா தான் நடந்திருக்கு. ஆனா எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலையும் முடிவு அவங்க சொன்னதை அவங்க செய்யும் போதுதான் தெரியும். நாளைக்கு அதை தான் சொல்றேன், நாளைக்கு முதல்வர் என்ன அறிக்கை கொடுக்கிறாரோ அதை பொறுத்து தான் போராட்டம் வடிவமே இருக்கும். இப்ப நாங்க போயிட்டு இப்ப அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றதுனால போராட்டத்தை நிறுத்த போறது இல்ல யாருமே. அவங்க உன்னக்கு என்ன சில இடங்கள்ல உள்ளிருப்பு போராட்டம் நடந்திருக்கு. சில பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு நான் வெளில வர மாட்டேன்னு உள்ள இருந்து நம்மளுடைய தோழமைகள் போராடிட்டு இருக்காங்க. அதுக்காக தான்
நாங்க இப்பவும் சொல்றோம், நாளைக்கு முதலமைச்சர் நல்ல அறிக்கையை, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை புரிஞ்சு ஒரு நல்ல அறிக்கையை விடுவார்ன்ற நம்பிக்கையோட இங்க இருந்து போறோம். பட் போராட்ட களத்துல தான் இருக்க போறோம். இன்னைக்கு மெரினா பீச்ல தான் இருக்க தான் போறோம். இல்ல, அந்த அறிக்கை கிடைக்கிற வரைக்கும், நாங்க கேட்ட கோரிக்கைகள் நிறைவேற வரைக்கும் இந்த போராட்டத்தை நாங்க முடிக்கிற மாதிரி இல்ல. நாளைக்கு இன்னும் தமிழ்நாட்டில இருந்து எல்லா கல்லூரிகளிலிருந்தும் எல்லா பள்ளிகளிலிருந்தும் மாணவர்கள் இளைஞர்கள் வர்றாங்க. கண்டிப்பான முறையில நல்லது நடக்கும் நாங்க நினைக்கிறோம். அதுவரை எங்க போராட்டம் நிக்காது. ரொம்ப நன்றி சார்.